പേര് സുനിൽകുമാർ. കൊച്ചിൻ കഫേയിലെ മെയിൻ കുക്കാണ്. കേരള ഡിഷാണ് റെഡി பண்ணுന്നത്. നമ്മളിങ്ങ ഇവിടെ റെഡി பண்ணാൻ പോകുന്ന ഫുഡ് കപ്പ ബിരിയാണിയാണ്. அதில் மெயினாக கப்பா பாயில் பண்ணி வச்சுருக்குது. அதில் வேண்ட இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொன்னால் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மீட் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அண்ட் வெங்காயம் இன்னும் ஐட்டம்ஸ் சேர்த்துட்டானே ரெடி பண்ணது. முதல்ல நம்மளை கட் பண்ணி வச்சுருக்குன்னா கப்பை இதில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து கிண்டி விட்டுட்டு கப்பா பாயில் பண்ணதுக்கு வேண்டிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுவிடும், சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டுவிடும், இது குதிக்க வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு 5 நிமிஷம் ஆகிடுவேன். அதிலே மூடி வச்சுடுவேன். இது குதிக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். கப்பா இங்கே குதிக்க வச்சுருக்கேன். அது போல் ஆகணுங்கில் கொஞ்சம் டைம் ஆகிடுவேன். கப்பை பிரியாணிக்கு பீஃபு தான் மெயினாக சேர்க்குது. பீஃபு பாயில் பண்ணதுக்கு இதிலே போட்டு பீஃபு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது போட்டு மிக்ஸ் பண்ணி அது கிண்டி விட்டுட்டு கேரளா ஐட்டம்ஸ்லேயே மெயினாகிட்டது பீஃபு தான். மெயினாகிட்டு எல்லாருமே ஐட்டம்ஸில் மெயினாகிட்டுள்ள ஐட்டம் இது. பீஃபு பாயில் ஆகണമെങ്കിൽ கொஞ்சம் டைம் ஆகிடுவேன். முதல்ல வச்ச கப்பா குக் ஆகியோன்னு செக் பண்ணிடலாம். ஸ்டீம் குதிக்குது, ஸ்டீம் ஆகிட்டு வருது. பீஃபு இது கிண்டி விடும். കേരള ഡിഷിലെ മെയിൻ ഐറ്റംസാണ് കപ്പ ബിരിയാണി. ഇതിലേക്ക് കൊച്ചിൻ കഫേയിലെ ഫേമസ് ആയിരിക്കും ഈ ഫുഡ്. இது வேகணுங்கில் பீஃப் வேணும் கொஞ்சம் டைம் ஆகிடுவேன். அதுபோல் என்ன கப்பை வேகுனதும் கொஞ்சம் டைம் ஆகிடுவேன். இது கப்பை குக்காயை வந்து செக் பண்ணிடலாம். கப்பை ஏதாச்சும் குக் ஆகிட்டு இருக்கேன். கப்பா குக் ஆகிட்டு இருக்கேன். இதில் மூடி வச்சுட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இதிலேக்கு பீஃப்லேக்கு மிக்ஸ் பண்ணதுங்க. இது மிக்ஸ் பண்ண வேண்டியது கப்பா குக் ஆகிருக்கு. இது தாளிப்பு கொஞ்சம் ரெடி பண்ணி இதிலேக்கு மிக்ஸ் பண்ணிவிடும். இது ஆயில் ஊற்றுது. எண்ணெய் சூடாகிடுதுன்னா கடுகு கொஞ்சோண்டு போட்டுவிடணும்.
ஃப்ரை ஆகுதுன்னா கடுகு வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுவிட. அது கொஞ்சம் காஞ்ச மிளகு போட்டு தாளிப்பு ரெடி ஆகிருக்க கப்பா ഇതിലേക്ക് மிக்ஸ் பண்ணிவிடு. கப்ப பிரியாணிக்குள்ள கப்பை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பீஃபினை ബീഫ് ബോയിലായിരിക്കുക ബീഫിനെ ഇതിലേക്ക് മിക്സ് பண்ணிடணும். ബീഫ് റെഡി ആയിരിക്കുക. ഇനി കപ്പയിലേക്ക് ബീഫ് മിക്സ് பண்ணிவிடும். കപ്പയും ബീഫും കൂടെ നല്ല മിക്സിങ് ആകണം. മിക്സിങ് ചെയ്ത് കപ്പനെ നല്ല കപ്പയും ബീഫും കൂടെ നല്ല മിക്സിങ് ആക്കിന് മിക്സ് பண்ணி ஒரு செகண்ட் ஸ்டீமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஸ்டீம் குதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டீம் மேலே வந்ததுன்னா விரிச்சு ஃப்ளேவரிங்கும் மேலே வர்றதுக்கு நான் மூடி வைக்குது. கப்ப பிரியாணி ரெடி ஆகிருக்க. இதே ഒരു പാത്രത്തിലേക്ക് മാറ്റിയിടും. കപ്പ ബിരിയാണി ഇത് പ്ലേറ്റിലേക്ക് ചേഞ്ച് பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. പ്ലേറ്റിലേക്ക് ചേഞ്ച് ആക്കിയത് കൊച്ചിൻ കഫേയിലെ മെയിൻ ഡിഷാണിത്. നല്ല ടേസ്റ്റുള്ള ഒരു ഫുഡാണിത്. എല്ലാവരും നിറയെ സാപ്പിടുന്ന ഒരു ഐറ്റംസാണിത്. കപ്പ ബിരിയാണി പ്ലേറ്റിലേക്ക് നമ്മൾ സെർവ് ചെയ്ത് എല്ലാവർക്കും ടേസ്റ്റ് ചെയ്ത് നോക്കാം. ഇതിൻ്റെ ഗാർണിഷ് എന്ന് പറയുന്നത് മുട്ട ഗ്രേറ്റ് ചെയ്ത് ഇതിന് മേലെ പോടുന്നതാണ്. ഇത് മുട്ട വെച്ചിട്ട് ഗ്രേറ്റ് ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്നതാണ്. ഇതിലേക്ക് പോട്ട് ഇവിടെ ഈ ഗാർണിഷ് ചെയ്ത മാതിരി ഇതാണ് ഇതിൻ്റെ ബിരിയാണിയുടെ ഗാർണിഷ് എന്ന് പറയുന്നത്. മുട്ട ഗ്രേറ്റ് ചെയ്ത് ഇതിന് മേലെ இப்படி போட்டு விடுறது. பிரியாணி கப்ப பிரியாணி ரெடி ஆகிருக்கு. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும்.